Good afternoon, students. So, we are going to continuity of chapter 8. So, last class, chapter 8 first part of the introduction. We saw about the introduction of the particular chapter 8 part. Now we are going to see the continuity. So, last class, we saw about strings. Okay, strings. String is considered as one of the data type of the concept. ஒரு பர்టిక్యులர் எலிமெண்டா அது வந்து கேரக்டர் நம்ம சொல்றோம். மோர் தென் ஒன் கேரக்டர்ங்கிறது ஸ்ட்ரிங் நம்ம சொல்றோம். py அப்படினாலே ஸ்ட்ரிங். இன் பைத்தன் a single கேரக்டர் நம்ம சொல்லக்கூடாது. டேட்டா டைப்ல ஸ்ட்ரிங் தான் சொல்லுவோம். சரிங்களா? சரி, எப்படி சார் டிஃபைன் பண்றது? டிஃபைன் நம்ம ஏற்கனவே பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணும்போது டெஃப் அப்படிங்கிற கீவேர்ட் மாதிரி இந்த டேட்டா டைப் எப்படி சார் நம்ம டிஃபைன் பண்ண போறோம்? வித் சம் கொட்டேஷனோட மென்ஷன் பண்ணாதான் உங்களுக்கு அதுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் உங்களுக்கு நான் போடுவேன். a equal to welcome to learn python quotations எல்லாமே அது எரரா காமிச்சிருக்கேன். if you mention in the single quote or double quote or triple quote you mention பண்ணா that type that நம்மளோட கம்பைலர் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம் இத string அது given output அது மாதிரி சிங்கிள் கோட் டபுள் கோட் எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டா போட்டுருக்கேன். லாஸ்ட் வீடியோ இந்த லாஸ்ட் கிளாஸ் நீங்க பாக்கலாம், மறுபடியும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அக்சஸிங் இது ஒரு 3 மார்க் क्वेश्चन இருக்கு நான் சொல்லிருக்கேன். இது புரிஞ்சாதான் பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 to n - 1 கான்செப்ட், நெகட்டிவ் -1 இருந்து லாஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் end வரைக்கும். இதுல எந்த ஒரு கான்செப்ட் கவர் கிடையாது. இது அக்சஸிங் பாசிட்டிவ் இன்டிஜருக்கு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிருப்போம். ஃபார் நெகட்டிவ் இன்டிஜர் we are using for an while loop யூஸ் பண்ணிருப்போம். right, we saw about this. Now we are going to see about modifying and deleting the strings. Modifying and deleting. Deleting, you know about this. Deleting na namak enna theriyum. Delete na I am going to delete the strings. I will plan. I will call you. Okay, I will take it. You send something. You send something to me. Okay, no problem. I will text you. Okay. You didn't get my point. That's a problem. No problem. Even I said in Tamil also, you didn't get my point. If I said in English, something critical for you. Okay, no problem. It's not a matter of. I will give some guidance. Okay. Okay. Take care. Okay. So modifying and deleting the strings. Deleting நமக்கு தெரியும், string delete பண்ணலாம். இப்போ வெல்கம் இருக்கு, எபிசோட் delete பண்ணா அப்படியே அழிச்சிட்டு போறதுலாமா எப்படி நம்ம delete பண்ணலாம்? மாடிஃபை என்னன்னா அப்டேட், ஆல்டர், மாத்துறது. இப்போ வெல்கம் கொடுப்பேன், இப்போ உதாரணத்துக்கு போறேன் WLCOME இருக்கா, எனக்கு C வேணாம் சார், A மாத்தணும், அதை மாடிஃபை நம்ம சொல்லுவோம். அப்டேட் ஆல்டர். அப்டேட் நம்ம வெல்கம் டு அப்டேட்னா இருக்கிறத அதிகமாக்குறத அப்டேட் நம்ம சொல்லுவோம். வெல்கம் டு லேர்ன் பைத்தன் ஆடிங். மாடிஃபை அப்புறம் என்ன சொல்றது? ஆல்டர். ஆல்டர் தான் சொல்றோம். ஆல்டர்னா இருக்கிறத மாத்துறது, அது ஆல்டர் நாம சொல்றோம். சரிங்களா? சோ பண்ண முடியுமா? பண்ண முடியாதுமா? I said no. ஏன் சார் நோங்கிறீங்க? அப்புறம் எதுக்கு அந்த கான்செப்ட்? I will tell you. See, as you already learned, strings in Python are immutable. Immutable என்ன தெரியும்? Unchangeable. அவுட்புட் வரும்போது மாத்த முடியுமாமா? நம்மளால மாத்த முடியாது. ஆனால் ஸ்ட்ரிங்ஸ் நம்ம மாத்தி பண்ணலாம், நோ ப்ராப்ளம் இல்லை. பட் எப்படி சார் மாத்துறது பைத்தன் அப்படிங்கிறது? தட் மீன்ஸ் once you define a string modification, once you define a string பண்ணிக்கோங்க, ஒரு கமா வரும், பொறுமை போட்டுக்கோங்க. modification or deletion is not allowed. அவ்வளவுதான். டிஃபைன் பண்ணினாவே டிஃபைன் ஆகவே அவுட்புட் வரும், எதுவுமே பண்ண முடியாது. if you want to modify the string, a new string value can be assigned to the existing string value. நம்ம சொல்றோம் என்ன சார், அப்ப அந்த வேரியபிளுக்கு இந்த மீனிங் என்ன கேட்டீங்கன்னா, அதே வேரியபிளுக்கு இன்னொரு ஸ்ட்ரிங்கை தான் நீ பாஸ் பண்ணுவோம் பட்சத்தில் இருக்கு. ஓகே, ஸோ மற்றபடி பழைய ஸ்ட்ரிங் நம்மளால மாற்ற முடியாது. பார்க்கலாம் எப்படி பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க str1 இது வேரியபிளாமா? str1 ஈக்குவல் டு how are you நான் சொல்லியிருக்கேன். என்னமா how are you? சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்லலாமா? அதே உங்களுக்கு இந்த லிஸ்ட் சாப்டர் 2ல இந்த லிஸ்ட் டபிள்ஸ்லாம் வந்துட்டு உங்களை சொல்லியிருந்தாருன்னா உங்களுக்கு புரியும். இப்ப நான் எப்போ சொல்ல பாருங்க, இப்போ மாடிஃபைங் டெலிட்டிங் எல்லாமே சேஞ்ச் பண்ண ஆசைப்படும் போது we are going to use a subscript for that particular variables. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், strings we can access by using what? The index. சரிங்களா? இண்டெக்ஸ் கான்செப்ட் பாருங்க. இண்டெக்ஸ் பாருங்க 0 1 2 இது ஸ்பேஸ் இருக்குமா? இது ஒரு ஸ்ட்ரிங், ஸ்பேஸ் கன்சிடர் பண்ணுவோம். 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ லென்த் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 10மா. ஓகே, லென்த் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. லென்த் 11 காமிக்கும், ஏன்னா ஸ்பேசஸும் கன்சிடர் பண்ணிப்போம். 3 3 6 9 ஆமா 11 வருதா இல்லையா?
லென்த் இண்டெக்ஸ் 10 இண்டெக்ஸ் 10 ஸ்பேசஸ் ஆல்சோ கன்சிடர் படிச்சிருப்பீங்க அரேஸ்ல ஓகே நோ ஒயிட் ஸ்பேசஸ் ஆர் அலோட் இப்ப ஜீரோ இண்டெக்ஸ்ல இப்ப என்னது ஸ்ட்ரிங் ஆஃப் ஜீரோ அப்படிங்கும்போது இந்த ஹெச்சா இதை வந்துட்டு என்னவா மாத்த சொல்றேன் ஏவா மாத்த சொல்ல போறேன் அப்ப ஐயோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஐயோ ஏவோன்னு ஹவ் ஆர் யூன்னு சொல்லி வரும் அப்படின்னு மாத்தி சொல்லும் போது ரன் பண்ணி பார்த்தோம்னா இட் சேஸ் எஸ்டிஆர் அதாவது ஸ்ட்ரிங் வந்து எஸ்டிஆர் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட் என்னால மாற்ற முடியாது என்னால வேல்யூஸ் வந்துட்டு ஐ cannot able to modify நம்ம பண்ண முடியும் once it define that's all எப்படி சார் மாத்துறது வேணா பாருங்க I just show you that example so clear பண்ணிறேன் I just clear this okay I'm just going to clear this okay இதே காப்பி பண்ணலாமா இதே காப்பி பண்ணலாம் str1 how are you okay how are you சொல்லிட்டேன் okay இப்போ என்ன மாதிரி str1 okay 0 of a 0 ரிலேட் ஹெச்சா இது மாத்திரமா காமிச்சிட்டமா காமிச்சிச்சுன்னா வைக்கிறேன் we can't able to assign a particular once define பண்ணோம்னா நம்ம வந்து மறுபடியும் மாற்றத்துக்கு Python never allows to change the strings okay so இதை அவாய்ட் பண்றது என்ன சார் இந்த above example string one variable str அதாவது str1 அதாவது str1 சொல்றோமா has been assigned with a string called how are you in the statement 1 okay so this statement 1 இருக்கா statement 2 in the next statement we try to update the first character of the string with character a வச்சு ட்ரை பண்றோம் அப்டேட் பண்றோம் but the Python will not allow the update as show the type error ஒரு எரர் காமிச்சிச்சு காமிக்குமா டைப் எரர் காமிக்குது பாத்தீங்களா டைப் எரர் காமிக்குதா ரைட் to overcome this problem இத நான் மாத்தணும் சார் I want to change அப்படிங்கும்போது you can define a new string values to the existing string variable Python completely override a new string to the existing string சார் how are you அப்படிங்கும்போது how ho பாருங்க இங்க பாருங்க str1 how are you print str1 சொல்றேன் how are you னு அவுட்புட் print ஆயிடும் வருமா வராதா பாருங்க பாருங்க str1 how are you சொல்றோம் ஓகே print மாதிரி str1 னு வேணாமா ரொம்ப பெருசா இருக்கு ஓ டிஃபைன் பண்ணதானா ஓகே இதுல மாத்த முடியாது ஏன்னா இன்டராக்டிவ் மோட்ல நம்மளால பண்ண ஸ்கிரிப்ட் மோட்ல நம்மளால மாத்த முடியும் ஓகே இன்டராக்டிவ் மோட் நம்ம இருக்குது இன்டராக்டிவ் மோட்மா ஞாபகம் இருக்கா நம்ம we are in interactive mode நம்மளால மாத்த முடியாது நியூ ஃபைல் ஓபன் பண்ணி ஸ்கிரிப்ட் மோட் ஞாபகம் இருக்கா ஸ்கிரிப்ட் மோட் காமிச்சிட்டா தெரியாது ஃபிஃப்த் சாப்டர் தெரியாது எப்படி தெரியும் காமிச்சறேன் நான் பெட்டர் வாய்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க or else you never get my voice for interactive mode code can directly type as an interpreter display the result immediately it acts as a simple calculator இங்க தெரியுதாமா interactive mode தான் இருக்கும் interactive mode எதுமே பண்ண முடியாது சொல்லிப்பாங்க கேளுங்க இங்க பாருங்க interactive mode allows you to write a program in script mode சொல்லிருப்பாங்க பாருங்க script mode is used to create and edit the Python source file script mode edit பண்ண முடியும் நம்மளால பண்ண முடியாது இதெல்லாம் interactive mode நம்மளால பண்ண முடியாது ஓகே நம்ம இருக்கிறது என்ன சாப்டர் 8 சாப்டர் ஓகே எங்கம்மா ரைட் இங்க இருக்கு ஓகே சோ இப்போ என்ன பண்றோம் பாருங்க print str str1 ஓகே இப்போ பாருங்க how are you print ஆகுது இப்போ நான் என்ன பண்ணனும்னா to overcome this error பாருங்க str1 how about you னு சொல்றான் இப்போ r entire சார் ஒரு கேரக்டர் மாத்தணும்ங்கறதுல சார் முன்னாடி என்ன பண்ணோம் ஒரு கேரக்டர் தான் சார் சொன்னீங்க என்ன சார் மொத்தம் 3 கேரக்டர் மாத்துறீங்க 1 by 1 பார்க்கலாமா இப்போ 3 கேரக்டர் மாத்தணும் இந்த சிங் 3 அப்ப என்ன பண்ணனும்னா இப்போ str1 how about you மாத்துறேன் புரியுதாமா இப்போ பாருங்க str1 என்ன பண்றேன் அதே வேரியபிள் சேம் வேரியபிள் how about you னு சொல்லிட்டு இங்க பாருங்க print str1 கொடுத்தேன்னா இப்போ print str1 கொடுத்தேன்னா வச்சுங்க how about you னு வந்துரும் புரியுதா how are you ங்கற விஷயத்தை r வந்துட்டு about மாத்துறோம் அவ்வளவுதான் சிம்பிளா இதுதான் நம்மளால பண்ண முடியும் we cannot able to directly assign the values item assignment நம்மளால பண்ண முடியாது சரி இந்த சிங்கிள் கேரக்டர் பில்ஸ் மாத்துறது பாருங்க usually Python does not support any modification in strings but it provides a function called as replace எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்க ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் படிப்பீங்க ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கேன்னா eval ஃபங்க்ஷன் lambda பார்த்துருக்கோம் eval பார்த்துருக்கோம் ஏகப்பட்ட inbuilt functions நிறைய பார்த்தோம் cl floor math எல்லாம் பார்த்துருக்கோம் இருக்கா இந்த functions replace அப்படின்னா என்ன சார் பண்ணுது to change all occurrence of a particular character in the string particular character ஒவ்வொரு occurrence தான் நம்மளால மாத்த முடியுமா 10-15 நம்மளால மாத்த முடியாது ஸோ சிக்கலா போயிடும் சரி என்ன சார் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருவாங்க நீங்க கமா போட்டு நல்லா பண்ண முடியும் ஒவ்வொரு கேரக்டரா நம்ம மாற்றணும் இப்போ என்ன சொல்லுவேன் how are you அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் print str1 ஓகே எப்படி அவுட்புட் வரும் how are you வந்துருமா இது வரைக்கும் ஓகே தானமா
I think you guys up to this is okay. Correct. பாருங்க print replace என்ன கொஞ்சமா replace syntax சொல்ல பாருங்க syntax replace open and close bracket இருக்கா character 1 character 2 இப்படி கமாவால செட்டணும் எந்த கேரக்டரும் எந்த கேரக்டரா மாறணும் சிங்கிளுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்ப சரி எனக்கு மொத்தமா எனக்கு ஆறு வந்து அபோட்டா மாத்தணும் நம்ம மேலே போய் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா சிங்கிள் கேரக்டர் மட்டும் எனக்கு மாத்தணும் போது இந்த பாருங்க கரெக்டா கொடுத்துப்பா பாருங்க str1 டாட் இந்த வேரியபிள் str1 டாட் டாட் கன்கார்னேஷன் யூஸ் பண்றது எப்போ படிச்சிருக்கோம் எது ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் கொடுக்கணும் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் கால் பண்றேன் இப்போ ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இது வந்து இதோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் ஸ்ட்ரிங் 1 என்னமா ஓ வந்து ஈயா மாத்துறேன் இங்க பாருங்க he or you எங்கெங்க ஈ ஓ இருக்கோ அங்க எல்லாமே மாத்திக்கணும் புரியுதாமா புரியுதா ராஜா புரியுதாமா பாருங்க str 1 போலாமா பைத்தனங்க ராஜா இங்க இருக்கா str 1 மாத்திர a னு கொடுத்துட்டேன் a is equal to அப்படின்னு சொல்றேன் இப்போ என்ன பண்றேன் இந்த ஸ்டேட்மென்ட் இந்த இங்க பாருங்க இந்த ஸ்டேட்மென்ட் str 1 ல a ஓகே ஐயாமா இப்போ பாருங்க how are you ங்கறதுல o இருக்கிற இடத்துல a மாறிடுது தெரியுதா தெரியுதா ராஜா தெரியுதா உங்களுக்கு இப்படிமா எல்லா என்டையர் செட் மாத்துறதுக்கு இப்படி ஓகேங்களா டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம் தப்பு கிடையாது கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஹேவிங் டவுட்ஸ் லைவ் கிளாஸ் வரும்போது லைவ் கிளாஸ் வந்தோம்னா கண்டிப்பா டவுட் இருக்கும் ஓகேவா இது வரைக்கும் புரிஞ்சுச்சா மாடிஃபிகேஷன் புரிஞ்சிச்சு இப்போ டெலிட் பண்ணலாம் சிமிலர்லி ஆஸ் மாடிஃபிகேஷன் பைத்தான் will not allow deleting a particular character message ஒவ்வொரு கேரக்டரும் அலோவ் பண்ணாது டெலிட் பண்ண கூடாது ஓகேங்களா whereas you can remove the entire string variable using del state del command என்ன கமாண்ட்னா del அப்படி ஒரு ரீப்ளேஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா single occurrence நம்ம மாத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ரைட் let's see an example str1 how are you அப்படின்னு del str1 of 2 என்னமா 0 1 2 எனக்கு வந்து 2 delete பண்ணிடு அப்ப என்ன ஆன்சர் வரும் ho or you ன்னு சொல்லி வரும் வராது அதேதான் வரும் str object does not support item deletion பண்ண முடியாது ராஜா அப்படின்னு சொல்லி புரியுதாமா புரியுதா என்ன பாரு பைத்தன் ஓபன் பண்ண ராஜா பைத்தன் ஓபன் பண்ண ஏ வச்சுக்கிறேன் ஓகே ஏ நெக்ஸ்ட் ஓகே ஏ ஓகேங்க ஸோ காப்பி இந்த ஓகே del is a மா a யூஸ் பண்ணுங்க பாருங்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே something you are getting in orange color ஓகேவா see டைப் பண்ணறா str does not support item deletions நம்மளால பண்ண முடியாது அசைனும் பண்ண முடியாது டெலிட்டும் பண்ண முடியாது பைத்தன்ல ஸ்ட்ரிங்ஸை பொறுத்தளவு லிஸ்ட் டப்புள் அசைன் பண்ணலாமா டப்புள் பண்ண முடியாது லிஸ்ட் பண்ணலாம் லிஸ்ட் மட்டும் பண்ணலாம் டப்புள் நம்மளால பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ எப்படி சார் பண்ண முடியும் ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி how about you அப்படிங்கிறது நம்ம print str ஒன்று இருக்கா இப்போ பாருங்க how about you அவுட்புட் வந்துருமா சரிங்களா del str1 கொடுத்தனா சரிங்களா del str1 கொடுத்துட்டு print str1 அப்படின்னு சொல்லி கொடுத்தனா இந்த என்டையர் ஸ்ட்ரிங்குமே delete ஆயிடும் அதான் பாருங்க string 1 is not defined அப்படி என்ன அர்த்தம் எல்லாமே delete ஆயிடுச்சுன்னு அர்த்தம் மறுபடியும் புதுசா டிஃபைன் பண்ற மாதிரி சொல்லுங்க இப்போ பாருங்க ப்ரோக்ராம் ரன் பண்ணி காமிக்கிற பாருங்க ரன் பண்ற பாருமா புதுசா ரன் பண்ணி காமிக்கிற பாருங்க இப்போ பாருங்க வேற மொத்தமா delete பண்றது நம்ம சொல்லியிருக்கான் பர்టిక్యులர் எல்லாம் நமக்கு கிடையாது இப்போ பைத்தன் காணா எங்க வெச்சிருந்த பைத்தன் இல்லமா வாட் இஸ் இட் பைத்தன் சரி இதுனா just a minute பைத்தன் என்ன ஃப்ரெண்ட் ஐடி ஷார்ட்கட் இருக்கா இல்லையா ஷேர் ஒன்று ஷேர் frequently காணாம போச்சு ஓகே ரைட் ஓகே இங்க பாருங்க str ஒண்ணா ஃபுல்லா காப்பி பண்ணலாம் ஓகே ஸோ ஒவ்வொன்றா பண்ணலாம் ஏ மாற்றிக்கிறேன் ஓகே ஏ இப்போ பாருங்க print ஏ print என்ன மாற்றலாம் print ஏ how about you சொல்லுங்க இப்போ del okay we are drawing the function called del a okay del a ன்னு சொன்னேன் இப்போ del functions என்ன பண்ணுது delete என்டையரா இந்த a அப்படியே ஃபுல்லா delete பண்ணிடும் இப்போ print பண்ணி பார்க்கலாம் இப்போ இருக்கா அப்படி print a நான் சொல்லணும்னா print a அப்படின்னா see that output main a is not defined அங்க str1 is not defined வந்துச்சா இல்லையா மறுபடியும் எனக்கு வேணும்னா a is equal to அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணா கமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம் ஹாய் புரியுதா a equal to hi ன்னு சொன்னோம்னா we will get it
புரியுதாமா? So it will delete all the entire strings in that particular variable. That's it. It will delete entirely. The name the string இல்லாத மாதிரி காமிச்சிடும். That's all. You didn't define the a அப்படின்னு சொல்லிட்டு define a1 define பண்ணல அப்படின்னு சொல்ற மாதிரி காமிச்சிருக்கீங்க. ஏங்கிற வேரியபிளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. புரியுதா? தமிழ்ல சொல்றாங்க ஏங்கிற வேரியபிளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. Okay. So modification deletion is not possible in Python. So to work on this modification என்ன பண்ணோம்? Modification single so replace அப்படிங்கிற single occurrence வந்து replace யூஸ் பண்ணோம். Enter change பண்றதுக்கு using same அதாவது Python completely overwrite new string to the existing string. New string existing string கூட new strings மாத்த தான் நம்மளால முடியும். ஓகேங்களா? கொஞ்சம் பாருங்க, you will get a clear idea about this. Okay. I'll come to this string operators. I'm going to complete up to this. இது வரைக்கும் நான் அடுத்த நாள் முடிவு பண்ணிருக்கேன். தயவு செய்து இது வரைக்கும் இருக்கு. தயவு செய்து பாருங்க, இங்கே தான் நமக்கு 5 மார்க் ஆரம்பிக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சாதான் இதுக்கு மேல நீங்க பண்ண முடியும். இது வரைக்கும் அடுத்த முடியும். Okay, string operators. Operators already these are. Operator is a symbol. It tells a computer how to perform an operation. Plus, minus. எல்லாமே நம்ம சொல்லிருக்கோம் இருக்கா? So plus நம்ம போனோம். Plus it will add something. A உம் B யும் ஆட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். இது வந்து ஜெனரல். இது வந்துட்டு calculation purpose. Stringல வந்து plus யூஸ் பண்றோம். என்ன type of operators we are going to see? We saw about the last time library function for strcmp, strcat. Okay, is lower, is upper. அது மாதிரி விஷயம்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. Python provides the following operators for string operations. These operators are used for manipulate the string. Manipulate கையாளுறது நாம சொல்றோம். எப்படி எல்லாம் string வந்து டிஃபரா கன்சிடர் பண்றாங்க. First concatenation. Concatenation joining the two string. Concatenation joining. ஓகேங்களா? Concatenation means joining. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய symbol plus. தெரியுமா? Joining of two or more strings is called as concatenation. The plus operator is used to concatenate the strings in Python. Concatenate the strings in Python. புரியுதாப்பா? இப்போ பாருங்க a is equal to b போலாம். இங்க பாருங்க. இப்போ பாருங்க. this a equal to அப்படின்னு சொல்றேன். a equal to ஓகேங்களா? வெல்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்குமா பிளஸ் போட்டு concatenation operator Python. இப்போ print a. வெல்கம் Python join ஆயிடுச்சா? And the string the two strings has been joined over here. கரெக்ட்டா இல்லையாமா? இப்போ பாரு இன்னொரு ஆட் பண்ணலாமா? இப்போ ஆட் பண்ண முடியாது ராஜா. அந்த ஸ்கிரிப்ட் மோட் இருந்தா பண்ணிக்கலாம். ஓகே. அம்மா எங்க இருக்கு? ஓகே. இப்போ போட்டா பிளஸ் வெல்கம் Python. வெல்கம் டு லேர்ன் Python அப்படி போறேன். வெல்கம் டு லேர்ன் Python பிளஸ் என்ன சொல்றேன்? 12th C. Brilliance. 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 20A. Welcome to learn Python. 12C brilliance. அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எது கன்கரன்சி. அப்பண்டன்ட் அடுத்தது பாருங்க. அப்பண்டன்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது என்ன சார் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see here. அப்பண்டன்ட் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ அப்பண்ட் அப்படின்னு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா பின்னாடி வந்துட்டு ஆட் பண்ற விஷயங்கள் தான் அப்பண்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்பண்டன்ட் அதாவது plus is equal to operator. அது தெரியுமா? plus is அப்ப adding more strings at the end of an existing string is யூஸ் பண்ணாத append. அதாவது ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரிங்ஸ் இருக்குமா, ஏற்கனவே ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, இன்னொரு ஸ்ட்ரிங்ஸ் பின்னாடி ஒரு ஸ்ட்ரிங்ஸ் ஆட் பண்றதுக்கு ஐ அம் கோயிங் பண்ண அப்பண்ட் கான்செப்ட். அப்பண்ட்னா லாஸ்ட். அப்பண்ட் மீன்ஸ் லாஸ்ட். லாஸ்ட்ல ஆட் பண்ணணும். பிகினிங்ல ஆட் பண்ண முடியாது. அதுக்கு வேற எப்பன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது இப்ப வராது, நான் சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? you will learn, don't worry about this. போக போக நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. Okay, sorry. Append நம்ம extend. Sorry ma. Extend அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். Extend yeah. The operator plus is equal to is used to append a new string with an existing string. Example பாருங்க, string 1 is equal to welcome to அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். String str plus c is equal to சொல்ற பாருங்க. str plus is equal to learn Python சொல்றேன். புதுசா ஒரு ஸ்ட்ரிங் தெரியுமா? புது ஸ்ட்ரிங் தான் ஆட் பண்ணல. அப்ப புது ஸ்ட்ரிங் ஆட் பண்றோம்னா இங்கே ஆட் பண்ணிட்டு போயிடுவேன். அதே தான் பாருங்க, str ஒன்லயே தான் plus is equal to என்ன சொல்றா learn Python அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் கொடுத்தனா welcome to learn Python சொல்லி வரும். பார்க்கலாமா? பாருங்க. பாரு இது வரவே மாட்டேங்குது. வெயிட் பாருங்க. என்னமா சொல்லுங்க, a is equal to என்னமா கொடுப்போம், a is equal to hi I am
am அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப என்ன கொடுக்கலாம்? அப்பண்டன்ட் கொடுக்கலாமா? அப்பண்டன்ட் கொடுக்கலாமா? a plus is equal to தெரியுமா? a plus is s is equal to கொடுக்கலாம். a plus equal to என்ன கொடுக்கலாம்? hi I am ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? இப்போ பிரிண்ட் a பாருங்க. hi I am student. இதுதான் அப்பண்டன்ட் சொல்றோம். லாஸ்ட்ல வந்து ஆட் ஆகும். புரியுங்களா? அப்பண்டன்ட் மீன்ஸ் from the existing string I am going to add the new string. எல்லாமே லாஸ்ட்ல வரும். it added in the last. so இது ஒரு ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் கன்கார்டினேஷன் ரெண்டு மூணு ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்றதுக்கு, இது வந்துட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ல இன்னொரு புதுசா ஆட் பண்றதுக்கு we are going for appended function. புரியுதா? ரிப்பீட்டிங் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நம்ம இங்க வந்து ஸ்பேசஸ் வராது, புக்ல அடிச்சுடுங்க. எப்படி நான் சொல்றேன், the multiplication operator, multiplication repeating symbol என்னது, என்ன சொல்றோம், ஸ்டார். என்னமா, concatenation plus appended plus is equal to repeating the star. The multiplication operator is used to display a string in multiple number of times. For example, string 1 is equal to welcome. String 1 is equal to welcome. Print str1 into 4. அப்படின்னா இந்த வெல்கம் வந்து 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். 5 கொடுத்தா 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். 6 கொடுத்தா 6 டைம்ஸ். 7 கொடுத்தா 7 டைம்ஸ். ஓகே. Okay, so अब run பண்ணலாமா? so now I'm going to run this. இங்க பாருங்க, ஒரு சில இடத்துல டேட்டா இங்க பாருங்க, அவுட்புட் பாருங்க. இங்க ஒரு ஸ்பேசஸ் எதுமே இருக்காதுப்பா. there is no spaces அப்பா. தயவு செய்து புக்ல நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க. here no space, இங்க எழுதிக்கோங்க no space அப்படிங்கிறது. no space, இங்க no space, இங்க no space. continuity output வரும். பார்க்கலாமா? பாருங்க, see continuity output. so இந்த 2 mark question கேட்டுதாமா பார்த்தலாமா பப்ளிக்ல. so up to this I am conclude this synthesizing. we are going to see in the next classes. ஓகேங்களா? so பப்ளிக் questions என்ன கேட்டிருக்காங்க பார்த்தலாமா? see here. தமிழ் மனிதா கம்பல்சரி क्वेश्चन கேட்கலாமா? கம்பல்சரி क्वेश्चन ஒன்னு கேட்கலாம். இதுவும் ஒன்னு கேட்கலாம். இது ஒரு மார்க், இது ஒரு மார்க். இப்போ என்ன ஆன்சர் பார்த்தலாமா? என்ன கொடுத்தா STR equal to STR equal to computer science. Computer science. Okay. Print. STR star of எவ்வளவு கொடுத்திருக்காங்க? star of 2 தான் கொடுத்திருக்காங்க. 2. சரிங்களா? எப்படி அவுட்புட் வரும்? கம்ப்யூட்டர் ஸ்பேஸ் சயின்ஸ். ஸ்பேசஸ் இல்லாம கம்ப்யூட்டர் ஸ்பேஸ் சயின்ஸ். கம்ப்யூட்டர் ஸ்பேஸ் நீங்க ஸ்பேஸ் கொடுத்திருக்கோம். சயின்ஸ் இங்க எது ஸ்பேசஸ் வராது. முக்கியமான விஷயம் அதுதான். தயவு செய்து பண்ணுங்க. ஓகேவா? so after this is over. so rest of them we will see in the next classes. We will discuss about this. Yeah. Thank you so much.